வணக்கம் சொந்தங்களே, நான் உங்கள் புஷ்பா. நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க. அதே மாதிரி புதுசாக பார்க்குறவங்களும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும். அப்புறம் வீடியோஸ்க்கெல்லாம் நீங்கள் லைக் பண்ணுங்கள். லைக் கொடுத்ததுமே ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதை கொடுத்தீங்கன்னா அதன் மூலயமா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். அதனால் எங்களோட வீடியோஸ் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷனில் போய் சேருங்க. யூடியூப் கொடுத்துருக்க ஒரு சின்ன ஃபெசிலிட்டி இது. அதன் மூலயமா இந்த சேனல் கொஞ்சமாக டெவலப் ஆகும். அதுக்காக தான் உங்களை ஹைப் கொடுக்க சொல்கிறோம். லைக் கொடுத்ததுமே ஹைப்புன்னு அங்கே வந்துடும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாலே போதும். அப்புறம் கமெண்ட் பண்ணுறவங்க நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள், சரிங்களா? அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் அதை மட்டும் முக்கியமாக பண்ணிவிடுங்க, சரிங்களா? சரி வாங்க, இன்றைக்கி நம்ம உறவுகளெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு போய் பார்ப்போம். நந்தினி, இப்போ நான் என்னடி பண்ணுறது? எனக்கு ஒன்றும் புரியலடி. எல்லா தப்பையும் நீ பண்ணிட்டு என்ன பண்றது? நீ இப்போ அவகிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்க. நீ எனக்கு வேற வழி தெரியலண்ணா, அதனால தான் அவள்கிட்டயே கேட்குறேன். அவள்கிட்டும் பட்டல, உங்கள் எல்லாருக்கிட்டேயும் தான் கேட்குறேன். நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்கள். எனக்கு உண்மையில ரொம்ப பயமாக இருக்குது. அட்லீஸ்ட் இந்த விஷயத்தையாச்சும் எல்லாருக்கிட்டையும் மறைக்காம சொன்னியே, அதுவே பெரிய விஷயமா இருக்கு. இப்போ சரி, நீ முதல்ல அழுகிறது நிறுத்து. என்ன பண்ணுறதுன்னு பொறுமையாக உட்காந்து யோசிப்போம். நந்தினி, இதில் உட்காந்து யோசிக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை நந்தினி. அவள் டேரெக்டாக சொல்லியிருக்கா, இவள் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி சந்தோஷனுக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. அதெல்லாம் பாசிபிளே கிடையாது. அது எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது நம்ம மணி பண்ண தப்ப எல்லாரையும் வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு சொல்லிடணும். முக்கியமாக மனோஜனனை வர வச்சு எல்லாத்தையும் சொல்லிடணும். அவரை எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணி கையில் காலில் விழுந்தாவாச்சும் மணியை கல்யாணம் பண்ணிக்க சொல்லணும். அவ்வளோதான். இதை தாண்டி இதில் வேறு எந்த சொல்யூஷனும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ரொம்ப சரியாக சொல்கிறமா காயத்ரி. இதை தான் நானும் பிரியாவுமே யோசிச்சு வச்சுருந்தோம். நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, அந்த சௌமியா எவ்வளோ பெரிய தந்திரக்காரியாக இருப்பா பாரு. அவள் என்ன சொல்லியிருந்தா, இவ கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் தானே சந்தோஷக்கும் அவளுக்கும் கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும்னு இவளை பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஆனால் இப்போ பார்த்தியா எப்படி அந்தர்பல்ட்டி அடிச்சிருக்கான்னு. சரியான தந்திரக்காரி தான் இல்லை அவள். ஆமாக்கா, அவள் எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டாக யோசிச்சிருக்கா பாருங்க. ஏன்னா அவளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, கல்யாணம் முடிஞ்சதும் மணி எல்லாம் உண்மையே சொல்லிடுவா. ஏன்னா கண்டிப்பாக அவன் நந்தினியை விட்டு கொடுக்க மாட்டான்னு அவளுக்கு உள் மனசில் தோணி இருக்கோங்க்கா. அதனால தான் இப்படி சொல்லியிருக்கா அந்த சௌமியா. சரியான விஷ கிருமிக்காவ. அந்த ஒடிக்கி ஓனான ஆரம்ப கட்டத்திலேயே அடிச்சு உதச்சி ஓரம் கட்டி இருந்தோன்னு வையே, இவ்வளோலாம் வேலை பார்த்துருக்க மாட்டான். அந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு என்னென்ன பிளானெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்குது பற்றி அந்த தில்லங்கடி. இதோ எல்லாம் இதை சொல்லணும், சேராத இடத்துல சேர்ந்து இன்னொன்ன வேலையோ பார்த்து வச்சிருச்சு. அப்படியே வர ஆத்திரத்துக்கு இதை ஒரு நாள் அடி போடலாமானுக்குது. சரி விடுங்க, சும்மா அதையே சொல்லி யாரும் என்ன குத்தி காமிச்சிக்கிட்டு இருக்காதீங்க. ஒரே மேடையில் 2 கல்யாணம்னு சொல்லாமல் இருந்திருந்தா நான் இவ்வளோ பெரிய தப்பெல்லாம் பண்ணியிருப்பேன். நான் முதல்ல எல்லாத்துக்கும் நீங்கள் எல்லாரும் தான் காரணம். இந்த பேச்சை தான் வேணாங்கிறது. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ பண்ண தப்புக்கு எல்லாரையும் காரணம் காட்டிக்கிட்டு இருப்ப. நீ தப்பு பண்ணால் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு மூடிக்கிட்டு போயிட்டே இரு. அதுக்கு சரி பண்ணுறதுக்கு வேலையை பார்க்கலாம். அதை விட்டுட்டு மற்றவங்க மேலெல்லாம் பழியை போட்டுக்கிட்டு இருந்தா வாயெல்லாம் கிழிச்சிருவேன் சொல்லிட்டேன். 2 கல்யாணம் ஏற்பாடு பண்ணும்போது நீ தானே அங்கே இருந்த, பொத்திக்கிட்டு தானே இருந்த. அப்பயே போய் உனக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருந்தேன்னா எல்லாரும் நிம்மதியாக இருந்திருப்போம்ல. நீயும் இப்படி சிக்கி சீரழிஞ்சிருக்க மாட்டல. மூஞ்ச முகரையும் பாருதுக்கு அப்படி சொல்றீ. ஜூ நாய் என்ன மூஞ்ச நக்குமா? அந்த மாதிரி தான் இது. கொஞ்சம் எல்லாம் இதுக்கு சாதகமாக பேசினா உடனே அப்படியே உத்தமி மாதிரி பேச ஆரம்பிச்சிடும். ஆளு மண்டையும் வருதுக்கு. எல்லாரும் என்ன திட்டுறீங்க. இப்போ எல்லாருக்கிட்டையும் நான் உண்மையை சொல்லி என் கல்யாணம் நிற்கணும், அதுதானே உங்கள் எல்லாரோட ஆசை. எப்படி பேசுது பாருடி. அது உண்மையை சொல்கிறத தவிர வேறு வழி இல்லைன்னு நல்லா தெரியும் அதுக்கு. ஆனாலும் எப்படி பேசுது பாரு. நம்ம எல்லாம் அது கல்யாணம் நிற்கிறதுக்கு ஆசைப்படுறோமா? இல்லை, நான் முன்னாடி பண்ண தப்புக்கு இப்போ வச்சு எல்லாரும் என்னை திட்டிக்கிட்டு இருக்கீங்க. வேற எப்படி நான் பேசுவேன்? இப்போ அதெல்லாம் இருக்கட்டும். எப்படியாச்சும் இந்த விஷயத்துல இருந்து என்னை காப்பாற்றி விடுங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஆனால் என்னால் உண்மையையும் சொல்ல முடியாது. அதை தாண்டி வேற எதனா வழி இருந்தால் சொல்லுங்க. இங்கே பாரு மணி, நீ அழுது புரண்டாலும் சரி, நீ உண்மையை சொல்கிறத தவிர வேறு வழியே கிடையாது. நீ சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. எல்லாரையும் வர வச்சு நாங்களே இந்த விஷயத்தை கூட சொல்லிடுறோம், சரியா? நீ வாய் முடிக்கிட்டு அமைதியாக இருந்து நாங்கள் பேசி முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் காலையும் கூட விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு உன் கல்யாணத்தை நடத்திக்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. என்னாலலாம் சொல்ல முடியாது. மற்றவங்க எல்லாம் கூட என்ன மன்னிச்சிடுவாங்க, ஆனால் மனோஜ் என்ன மன்னிக்கவே மாட்டாரு. மன்னிக்கலைன்னா போடிய. நீ பண்ண தப்புக்கான தண்டனைன்னு நினச்சிக்கிட்டு போயிட்டே இரு. அவர் என்ன மன்னிக்கலைன்னா எப்படா என்ன கல்யாணம் பண்ணிப்பாரு? ஏதோ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட நான் அவர்கிட்ட விஷயத்த சொன்னா அவர் கொஞ்ச நாள் கழிச்சாவது என்னை மன்னிச்சிடுவாரு, அப்புறம் என்னை ஏற்றுப்பாரு. ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் பண்ண தப்பெல்லாம் தெரிஞ்சதுன்னா சத்தியமாக என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டாருடா. நான் இது எத்தனை தடவை தான் உங்கள் எல்லாருக்கிட்டே சொல்கிறது?
மணி மனோஜ் கல்யாணத்தெல்லாம் நிறுத்த மாட்டான்டி, நீ தைரியமாக உண்மையை சொல்லு. ஏன்னா ஆல்ரெடி நந்தினி கல்யாணம் நின்று போனதுக்கே ஊரில் இருக்கிறதுங்கெல்லாம் இஷ்டத்துக்கு பேசி எல்லாருமே ரொம்ப வருத்தத்தில் தாண்டி இருக்கிறாங்க. இப்போ இன்னொரு கல்யாணம் நின்று போனால் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் உடஞ்சி போயிடுவாங்கடி. அதுக்காகவாச்சு கண்டிப்பாக மனோஜ் உன்னை மன்னிச்சு கல்யாணத்தை பண்ணிப்பான். நீ தைரியமாக சொல்லிடி மணி. தயங்காம தைரியமா உண்மையை சொல்லிடு. என்னதான் இருந்தாலும் அவர் உன்னை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பா உன்னை மன்னிப்பாரு. சரியா? அந்த நம்பிக்கையோட எல்லாத்தையும் சொல்லு. உன் கல்யாணத்தை நடத்த வேண்டியது என் பொறுப்பு. கண்டிப்பா நான் பண்றேன். இல்லை இல்லை, நீங்கள் எல்லாரும் என்னை ஏமாற்ற பார்க்குறீங்க. என் கல்யாணம் நின்றுடும். நான் ஒத்துக்க மாட்டேன். இதுக்கெல்லாம் யாரும் உண்மையை சொல்லக்கூடாது, சொல்லவே கூடாது. நீ இப்படி பிடிவாதம் பிடிச்சு நினைச்சதை சாதிச்சுக்கிறதுக்கு இது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. இதுல உன் வாழ்க்கையோ என் வாழ்க்கையோ அடங்கி இருக்குது. இதையெல்லாம் அப்படியே என்னால் ஈஸியாக விட்டு கொடுத்துட்டு போக முடியாது. ஒழுங்கு மரியாதையா நீயாவே உண்மையை ஒத்துக்க. அப்படி இல்லைன்னு வையா, நானே எல்லாருக்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்லிட வேண்டி. நானும் அதை தான் சொல்றேன். அதுதான் இருக்கிற ஒரே தீர்வு. மணி நீயாவே உண்மையை ஒத்துக்க. அப்படி இல்லைன்னா நானே மனோ கிட்ட எல்லாத்தையுமே இப்பவே ஃபோன் போட்டு கூட சொல்லிடுவேன். அப்போ உனக்கு கூட என் வாழ்க்கையை நினச்சி கவலை இல்லை. உன் கூட பிறந்து தங்கச்சி நானே. என் வாழ்க்கையை பற்றியெல்லாம் உனக்கு சுத்தமாக கவலையே இல்லை. எப்படி பேசுது பாருக்கா இந்த பொண்ணு. எப்படி இப்படியெல்லாம் பேசுறதுக்கு மனசு வருது உனக்கு? ஏண்டி உனக்கு பாவம் பார்க்க தொட்டு தாண்டி உன் அண்ணன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறான். இல்லைன்னு வையே, இந்நேரம் நந்தினிக்கும் சந்தோஷக்கும் கல்யாணம் முடிச்சிருக்கும். நீ பண்ண கோலு மேலே வேலையினால தாண்டி அவங்க 2 பேர் கல்யாணமும் நின்று போச்சு. அதுவும் உனக்காக அவங்களே கல்யாணத்தை தள்ளி வர வச்சிருக்காங்க. எல்லாம் தெரிஞ்சும் எப்படி உன்னால இப்படியெல்லாம் பேச முடியுது? இல்லை மனசாட்சி இல்லையா உனக்கு? அது விஷயம்னு வரும்போது அப்படியே மனசாட்சி அப்படியே பத்திரமா பூட்டி வச்சிரும். நாய் அது மூஞ்ச மொகரையும் பாரு நல்லா. எனக்கு ஆரம்பத்திலேயே நீ பண்ண தப்பு எல்லாமே தெரியும். ஆனா தெரிஞ்சும் எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வீட்டில் அப்பா அம்மா கிட்ட கூட சொல்லாம உன் லைஃப் நல்லா இருக்கணும், உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கேன் பாத்தியா. என் தங்கச்சியே எனக்கு துரோகம் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சும் உன்கிட்ட நான் சகஜமா பேசணும் பாத்தியா. நீ என்னை பார்த்து இதையும் சொல்லுவேன், இதுக்கு மேலேயும் கூட சொல்லுவேன். அண்ணா எனக்கு அதெல்லாம் தெரியும்ண்ணா. எனக்கு இப்போ வேற வழி தெரியலண்ணா. அவருக்கு உண்மை தெரிஞ்சதுன்னா எனக்கு கல்யாணம் நடக்காதுண்ணா. அந்த பயத்தில் தானே அப்படியெல்லாம் பேசுகிறேன் நான். ப்ளீஸ்ண்ணா, எனக்கு நீயாச்சும் ஹெல்ப் பண்ணுண்ணா ப்ளீஸ். ஏன் மணி இப்படி பேசிக்கிட்டு இருக்க நீ? இந்த விஷயத்துல என்னால் இப்போ எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்னு நினைக்கிற? இப்போ என்ன, நான் சௌமியாவை போய் கல்யாணம் பண்ணிக்கணுமா? இல்லைண்ணா, நான் அப்படி சொல்ல வரல. சரி, வேற எப்படி சொல்ல வர? இல்லை இதுக்கு சொல்யூஷன் தான் என்ன? நீயே சொல்லு. அவளை கல்யாணம் பண்ணிக்கிறது தவிர வேற என்ன வேணாலும் நான் செய்கிறேன். நீயே சொல்லு. அண்ணா, அது நீ அவளுக்கு ஃபோன் பண்ணியோ இல்லை நேரில் போயோ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு மட்டும் சொல்லிட்டு வந்துடுண்ணா. அப்போ அவள் கொஞ்சமாவது அடங்கியிருப்பா. இல்லை, நீ இப்போ என்ன சொன்ன? நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வரணுமா அவகிட்ட? ஆமாண்ணா, நீ அவளை போய் சொன்னேன்னு வையன், அவளுக்கும் ஒரு நம்பிக்கை வந்துடும்ல. அதுக்காக தான் சொல்கிறேன். ப்ளீஸ்ண்ணா, எனக்காக பண்ணுண்ணா ப்ளீஸ். மணி செருப்பு பிஞ்சுக்க சொல்லிட்டேன். உன் அவகிட்ட போக சொன்னா ஏடி, அவகிட்ட போனாலே அவ என்னென்ன பண்ணுவான்னு உனக்கு நல்லா தெரியும். அவளே சரியான ஃப்ராடு. எப்படா ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு பார்த்துக்கிட்டு இருப்பா. அவர் போன நேரமா எதையாவது ஒன்று பண்ணி தொலைச்சிட்டானா இப்போ எங்க வாழ்க்கை நாசமா போறதுக்கா? ஏங்க நீங்க அவ சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. நான் ஏன்டி அதையெல்லாம் பண்ண போறேன்? எங்க பாரு மணி, என்னால் அதையெல்லாம் பண்ண முடியாது. நீ வேற எதனா வழி இருந்தால் சொல்லி நான் செய்கிறேன். நீ தான் நான் வேற வழியை சொல்லி வேற வழி சொல்லுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். எதுவும் பண்ண தேவையில்ல. நான் யாரும் எதுவும் செய்ய தேவையில்ல. ஃபோனை போட்டு எல்லாரையும் வர வைக்கலாம்ண்ணா. இதானடா சொல்லுது. அது வாழ்க்கை மேலே எனக்கு அக்கறை இல்லை, கவலை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்குது. சரி, எதையாவது செஞ்சு தொலைச்சாவது அது நம்புமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால தான் கேட்குறேன். சொல்லிடி, வாய் தடுத்து பதில் சொல்லு. உனக்காக என்ன செய்யணும்னு சொல்லு. இங்கே பாருண்ணா, எனக்கு வேற வழி தெரியாம தான் நான் அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ ஒன்று அந்த சௌமியா கிட்ட போயிட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. இல்லை அவளையே கூட நீ கல்யாணம் பண்ணிக்கோண்ணா. எனக்காக நீ பண்ணிக்கோ அவளை. சரியா? ஏன்னா எனக்கு வேற வழி தெரியலண்ணா. எனக்கு என் கல்யாணம் நடக்கணும். அப்படி நடக்கிறேன்னு வையன், கண்டிப்பா என்ன நான் எதனா பண்ணிப்பேன். ஒரு அடி வந்து நிறுத்துறேன். அப்படி 2-3 அடி வெய்யது மூஞ்சிலே. கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா போயிட்டு என்னென்ன பேச்சு பேசுது பத்தியா? அது கல்யாணம் நடக்கணும்னா யார் வாழ்க்கை வேணாலும் கெட்டு போகலாம். என்ன கெட்ட நம்பர் அதுக்கு? இதில் சும்மா பிளாக்மெயில் வேற பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏதாவது பண்ணிப்பேன், ஏதாவது பண்ணிப்பேன்னு மூஞ்சு மொக்கரையும் பாரு. இன்னொரு தடவை உன் வாயில இருந்து அந்த வார்த்தை வந்தது, அவ்வளோதான் சொல்லிட்டேன். டெராகுலே சொல்லுண்ணா. ஃபோனை போட்டு ஊர்ல இருந்து எல்லாரையும் இங்கே வர சொல்றா. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். மாப்பிள்ளை மூஞ்சில கல்யாண கால தாண்டவம் ஆடுதுலடா. ஆமாண்டா, தாண்டவம் ஆடுது, பரதநாட்டியம் ஆடுது, குச்சிப்புடி கூட ஆடுதுடா. போதும் விடுங்கள்ல, 2 பேரும் என்ன எவ்வளவு நேரம் தான் ஓட்டிக்கிட்டு இருப்பீங்க? கல்யாணம் முடிகிற வரைக்கும். அப்புறமா கூட ஓட்டலாம், நிறைய இருக்குதுல்ல. நீங்க 2 பேர் இருக்கிறீங்களே, ரொம்ப பண்றீங்க. சரிடா, வளர்ந்து கேட்டவனே, உக்காரண்டா. ஏன்டா நின்றுனேங்கிற? இருக்கட்டும்ப்பா, அது அம்மா வரேன்னு சொன்னாங்க. வந்துகிட்டே இருக்காங்க. பாருங்களேன் என்ன டைமிங்னு. அம்மாவுக்கு 100 வயசு.
100 வயசா? டேய் அப்படி சொல்லக்கூடாதுடா, 100 ஆயுசு அப்படின்னு சொல்லணும். எப்படி சொன்னாலும் அர்த்தம் ஒன்று தானே, விடுங்க. அது சரி, வந்ததும் வராததுமா புள்ளிக்கு சப்போர்ட் பண்றா பாரு. அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணாம வேற யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? என்னம்மா நான் சொல்றது கரெக்ட் தானே? ரொம்ப சரியா சொல்றப்பா. சரி பைய கொடுங்கம்மா, நான் எடுத்துட்டு போய் உள்ள வச்சுட்டு வரேன். வேணாப்பா வாங்கின பூஜை பொருள் எல்லாம் கரெக்டா இருக்குதான்னு சரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா பைய எடுத்துன்னு போய் உள்ள வச்சுக்கலாம். அவசரம் வேணாம். ஆமாம்மா, எதனா மிஸ் ஆச்சுன்னு வையே, உடனே பார்வதி கிளம்பி போய் அவளை அடிச்சுட்டு வந்துரும். மிஸ் ஆனா போய் கேட்டு வாங்கிட்டு வரலாம். அது என்ன அடிக்கிறது? உங்க அம்மா பண்ணுவாடா. தோ இப்ப கூட அவளை அடிச்சுட்டு தான் பொருளையே வாங்கிட்டு வந்தா. ஐயோ ஏமா அடிச்சிங்க? ஆடா அது பெரிய கதைடா, விடுறா. சரி ஆனா அது என்ன கதைன்னு சொல்லுங்கம்மா அப்புறமா. சரிப்பா, யார் போன் அடிக்குது பாருங்க. யாருது? எந்ததான் பார்வதி? இந்த யாருன்னு பாக்குறேன். ராகுல் தான் ஃபோன் பண்றான். பேசுனேன் இன்னும் கேளு அவனை. ஹலோ சொல்லுடா. அப்பா சொல்லுப்பா. கொஞ்சம் எல்லாரையும் கூப்பிட்டுக்குன்னு சென்னை வாங்க. ஏன்டா என்னாச்சு? உன் குரலெல்லாம் கூட ஒரு மாதிரி இருக்கு. என்ன விஷயம்னு சொல்லு. நீ வாப்பா, இங்க எல்லாத்தையும் நேர்ல சொல்றேன். இப்படி நேர்ல வா சொல்றேன்னா டென்ஷன் ஏறுதுல. நீ என்ன விஷயம்னு சொல்லு. டென்ஷன் ஏத்துற அளவுக்கு என்ன சொல்றான் அவன்? அதை தானடா கேட்டுக்கிட்டு இருக்கேன். வாயை திறந்து பேச மாட்டேங்கிறான். டேய் ராகுல, இருக்கியா இல்லையாடா நீ? அப்பா சிவா மாமா உன்கிட்ட மணியை பத்தியும் சௌமியாவை பத்தியும் ஒரு விஷயம் சொன்னார்ல. ஆமா, இப்ப என்னதுக்கு? அந்த சௌமியா பிரச்சனையை பெருசா பண்றாப்பா. இதுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாது. மணி எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்றேன்னு ஒத்துக்கிட்டா. நீங்க எல்லாரையும் கூட்டினு வாங்க. என்னடா சொல்ற? நீ கூட்டினு வாப்பா, மற்றதெல்லாம் நேரில் பேசிக்கலாம். டேய் ராகுல், எப்பட்றா இதெல்லாம் சரிப்பட்டு வரும்? உண்மையிலே சொல்றேன்னு சொல்லிட்டாளா? ஆமாப்பா, நீங்க கூட்டினு வாங்க. சரிடா, அப்ப நான் போனை வச்சிடுறேன், எல்லாரையும் கூட்டின்னு வந்துடுறேன். என்னடா இது, என்ன விஷயம்? எல்லாரையும் ராகுல் சென்னைக்கு வர சொல்றான். இப்போ எதுக்குடா? அதானே, இப்போ எதுக்கு மாமா போகணும்? அதுவும் இல்லாம ஏதோ உண்மை கிண்மைன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க. எதுனா பிரச்சனையா மாமா? அதை பற்றியெல்லாம் அங்கே போய் பேசி தெரிஞ்சுக்கலாம்ப்பா. என்ன, எனக்கே விஷயம் தெரியல. நம்ம எல்லாம் கிளம்புவோம். என்ன, வாங்க வாங்கன்னா எப்படிடா இப்போ போனோம்? அதானே, பூஜை பொருள் எல்லாம் கூட இன்னும் சரி பார்க்கல. எல்லாத்தையும் கட்ட போட்டிருக்கல இல்லையான்னு நான் பார்க்கணுமே. பார்வதி, அதெல்லாம் பொறுமையாக வந்து பார்த்துக்கலாம். எதனா மிஸ் ஆச்சுன்னா கூட நானே வாங்கிட்டு தரேன். கிளம்புங்க எல்லாம். என்னப்பா சந்தோஷ், எதனா பிரச்சனையா? எதுக்கு இப்போ எல்லாரையும் இங்கே கூப்பிட்டுருக்க? அதானே, ரொம்ப பதட்டமா இருக்குடா டேய். விஷயம் தெரியறதுக்கு முன்னாடியே பதட்டமா இருக்குங்கிறாங்க. தெரிஞ்சா ஐயோ ஏக்கா, எதுக்கும் ஷில்பாத்த பக்கத்துல போய் நிப்போமா? சூழ்நிலை எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி நாமளும் போய் நிப்போம். இரு, கொஞ்சம் அமைதியா இரு, ஆரம்பிக்கட்டும். சந்தோஷ் எதனா வாயை திறந்து சொல்லேன்டா. எல்லாருக்கும் டென்ஷன் ஏறுதுல்ல. கொஞ்சம் இரு மச்சான், விஷயத்த சொல்ல வேண்டியவங்களே வந்துட்டாங்க. அவங்களே சொல்லுவாங்க எல்லாத்தையும். மணியா? அவளே தான். வாங்க மேடம், வாங்க வந்து சொல்லுங்க எல்லார்கிட்டயும். இவ எதனா குண்டு தூக்கி போட போறாளா? இப்ப என்ன நடக்குதுங்க? யாராச்சும் எதனா ஒண்ணு சீக்கிரமா சொல்லி தொலைங்களேன். கொஞ்சம் அமைதியா இரு ஷில்பா. என்ன விஷயம்னு கேட்போம். பசங்க இவ்வளவு சீரியஸா இருக்காங்க. மணி, என்ன விஷயம்னு சொல்லுமா. அதென்ன, என்ன விஷயம்னு சொல்லுமா? முகமெல்லாம் ஒரு மாதிரி வாடி போயிருக்கு உனக்கு. அப்பா, நான் எங்க பாரு இந்த நடிப்பெல்லாம் காட்டாத. நீ என்ன பண்ணியோ எல்லாத்தையும் இப்ப சொல்ற. நீ என்னப்பா ராகுலே சொல்ற? அவ என்ன பண்ணா? அத உங்க அருமை பொண்ணே அவ வாயால சொல்லுவா. வாயை திறந்து சொல்றி. ஆனா இந்த நடிப்பெல்லாம் காமிக்காம பளிச்சுன்னு பேசு. என்னாச்சு மணி? ஏன் எல்லாரும் உன்னை ஒரு மாதிரி பேசிட்டு போறாங்க? அப்படி என்ன பண்ணி நீ? சொல்லுடி, வாயை திறந்து சொல்லு. என்னத்த பண்ணி தொலைச்ச நீ? அம்மா, நான் சொல்றேன். நான் தயவு செஞ்சு யாரையும் என் மேல கோவப்படாதீங்க ப்ளீஸ். மணி, நீ முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுமா. எல்லாருக்கும் உண்மையில டென்ஷன் ஏறுது. என்ன ஆச்சுன்னு சொல்லு. அத்தை, அத்தை, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அத்தை. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க முதல்ல. ரொம்ப பெரிய தப்பா? அப்படி என்ன பண்ண நீ? என்ன தப்பு பண்ணல, இது பூரா தப்பையும் அதுதான் பண்ணிச்சு. நந்தினி கல்யாணம் நின்றதுக்கு காரணமே அதுதானே. எப்படியா பேசாம நானே போய் சொல்லிட்டு வந்துட்டாடி. அது ரொம்ப லேட் பண்ணிட்டடியே. இருக்கா பாப்போம், எப்படி இருந்தாலும் வாய் திறந்து சொல்லிதானே ஆகணும். ஏன் மணியே, வாய் திறந்து பேசுடி. மணிமா, நீ இப்படி அமைதியா இருக்கிறது எங்க எல்லாருக்குமே உண்மையிலேயே ரொம்ப பதட்டமா இருக்குது. நீ என்ன விஷயம்னு சொல்லு. என்ன தப்பு பண்ண நீ? அதான் சொல்றதுன்னு முடிவாயிடுச்சுல்ல, இன்னும் என்னத்துக்கு வாய முன்னுக்குற சொல்லு. அதானே, இத்தனை நாள் பூனை மாதிரி சைலண்டா வேலையை பார்த்துக்கிட்டு இருந்த. இப்பதான் உனக்கு சொல்ற அளவுக்கு தைரியம் வந்திருக்கே. சொல்லு, நீ என்னென்ன பண்ணன்னு எல்லாருக்கும் சொல்லு. அட கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், இவ்வளவு நேரம் வாய் மூடிக்கிட்டே இருக்க. கொழுக்கட்டை அடி வச்சிருக்கிற வாயில சொல்லி தொலையண்டி. என்னதான் பண்ணி தொலைச்சு நீ? நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஆனா தயவு செஞ்சு யாரும் என்கிட்ட கோவப்படாதீங்க. நான் தப்பு பண்ணிட்டேன் தான். ஆனா என் சைட்ல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்து நீங்க எல்லாத்துக்கும் முடிவெடுங்க. அவசரப்பட்டு என் மேல கோவப்படாதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் எதையும் வேணும்னு எல்லாம் பண்ணல. சரிம்மா மணி, ஆனா நீ என்ன பண்ணுன்னு சொல்லு. அப்பதானே எங்களால முடிவெடுக்க முடியும். அப்பா, நீங்க எல்லாரும் ஒரே மேடையில 2 கல்யாணம் ஏற்பாடு பண்ணது எனக்கு ஆரம்பத்துல இருந்தே பிடிக்கலப்பா. அதனால சொல்லுமா, என்ன அதனால? எனக்கு ஒரே மேடையில் 2 கல்யாணம் நடக்கிறதுல விருப்பம் இல்லைப்பா. ஆனால் அதை எனக்கு உங்ககிட்டலாம் வந்து சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. நீங்கள் எல்லாம் என்ன தப்பாக நினச்சிருவீங்களோன்னு பயந்தேன். அதனால தான் நான் அதெல்லாம் சொல்லாமையே இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும்னு முடிவு பண்ணேன். அதனால நான்
என்னடி சொல்ற? உனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக உன் அண்ணன் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு முடிவு பண்ணியா? ஆமாம்மா, நீங்க எல்லாரும் எனக்கு தானே முதல்ல என்கேஜ்மெண்ட் பண்ணீங்க, எனக்கு தானே கல்யாண தேதி குறிச்சிங்க. திடீர்னு வந்து அண்ணனுக்கும் அதே டேட்ல கல்யாணம்னா என்னால் இப்படி பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும்? என் கல்யாணம் நாளன்னைக்கு நான் மட்டும்தான் நல்லபடியாக இருக்கணும். நீங்க எல்லாருமே என் கல்யாணத்துக்காக வேலை செய்யணும், எனக்காக ஒன்னொன்னுத்தியா பார்த்து பார்த்து கொடுக்கணும்னு எனக்குள்ளேயும் ஆசை இருக்கும்ல. காயத்ரி ராகுலுக்கும் அதே மாதிரி தானே பண்ணீங்க, எல்லாருமே தனியாக தானே கல்யாணம் நடந்தது. அப்போ என் கல்யாணத்தில் மட்டும் எதுக்காக தேவையில்லாம அண்ணன் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணீங்க நீங்க? அதுவே எனக்கு முதல்ல பிடிக்கல. அதனால தான் நான் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணுங்கிறதுக்காக நான் நிறைய தப்பு பண்ணேன். நான் பண்ண தப்பையெல்லாம் இப்போ நான் நியாயப்படுத்தலை. ஆனாலும் எனக்கு பிடிக்காம தான் நான் அப்படியெல்லாம் பண்ணேன். அப்போ நந்தினிக்கும் சந்தோஷுக்கும் கல்யாணம் நின்றதுக்கு முழுக்க முழுக்க நீ தான் காரணம், அப்படித்தானே? ஆமாம்மா, எனக்கு பிடிக்கல, அதனால கல்யாணத்தை நிறுத்தணும்னு ஆசைப்பட்டேன். முதல்ல என்கேஜ்மெண்ட்டை நிறுத்தணும்னு நினச்சேன். அதுக்காக நந்தினியோட என்கேஜ்மெண்ட் சாரியை எரிச்சேன். விலைக்கு விழுந்தெல்லாம் இன்னும் என்கேஜ்மெண்ட் சாரி எரியலை, நான் தான் எரிச்சேன் அதை. அடி பாவி, நீதான் சாரியை எரிச்சியா? அதனால தான் அன்னைக்கு ராகுல கூட உன்னை நிற்க வச்சு கேள்வி கேட்டானா? அடி பாவி, ஒரு கோவத்தில் தான் அப்படி பண்ணேன். ஏன்னா என்கேஜ்மெண்ட்டு சாரி எரிஞ்சு போச்சுன்னா நீங்கள் எல்லாரும் அதை அபசகணும்னு நினச்சி என்கேஜ்மெண்ட்டே நிறுத்திடுவீங்கன்னு நினச்சேன். ஆனால் அண்ணன் அதே மாதிரி ஒரு சாரியை போய் வாங்கிட்டு வந்து நந்தினிக்கு கொடுத்துட்டான். நீங்களும் என்கேஜ்மெண்ட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அடுத்தடுத்துன்னு. எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. எப்படியாச்சும் என்கேஜ்மெண்ட்டை நிறுத்தணும்னு அடுத்தடுத்துன்னு ஒரு தப்பாக செய்ய ஆரம்பித்தேன். நந்தினிக்கு வச்ச மருதாணியில் கூட கெமிக்கலை கலந்து என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு நந்தினியோட ஜூஸில் வேதி மருந்து கலந்த. இந்த மாதிரி நிறைய வேலையை பண்ணேன் நான் என்கேஜ்மெண்ட் நிற்கணும்னு. ஆனால் என்கேஜ்மெண்ட் நடந்துருச்சு. திருட்டு நாய, உனக்கு எவ்வளோ தைரியம் தான் எவ்வளோ கேவலமான வேலையில பார்த்துருப்ப நீ. ஒரு கோவத்தில் தான்மா பண்ணிட்டேன், அடிக்காதம்மா ப்ளீஸ்மா. செருப்பு பிஞ்சுக்கோ நாயா, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினானா? கோவத்தில் செஞ்சாலாமே கோவத்தில். ஏண்டி, கோவம் அதிகமாக இருக்குதுங்கிறதுக்காக தட்டில் சோறுக்கு பதில் வேற எதையாவது போட்டு தின்னிருக்கியா நீ? சோத்தை தானே தின்னிருக்க. அசிங்கமா இல்லை உனக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு? அசிங்கமா இல்லை உனக்கு? விடுறி ஷில்பா, சும்மா பட்டு பட்டுன்னு அச்சுன்னு இருக்கிற, பின்னாடி வரி. நான் தான் தெரியாம செஞ்சுட்டேன்னு சொல்றேன்ல, ஒரு கோவத்துல தான் அப்படி எல்லாம் பண்ணிட்டேன். நான் அப்படி பண்ணதுக்கு ரொம்ப வருத்தப்படுறேன். இப்போ ப்ளீஸ் என்ன எல்லாரும் மன்னிச்சிடுங்க. கோவத்தில் பண்ணிட்டேன், தெரியாம பண்ணிட்டேன்னு நீ என்ன சொன்னாலும் சரி மணி. நீ பண்ணது கேடுகிட்ட வேலை. நல்ல குடும்பத்தில் பிறந்த பொண்ணு எதுவும் அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாது. நீ என் வயிற்றுல பிறந்துட்டு எப்படி உன்னால இந்த அளவுக்கு கீழ்த்தனமான வேலையெல்லாம் செய்ய முடிஞ்சது? சனியும் பிடிச்சவளே, உன்னையெல்லாம் நினைச்சாலே எனக்கு அருவருப்பா இருக்குடி. ஏன்டா உன்னை பெத்த மூணு இருக்கு. ஷில்பா, என்னடி பேசுனிக்கிற? நீ வாடி பின்னாடி, நான் தான் சொல்றேன்ல. விடு, அது ஏதோ தெரியாம பண்ணிடுச்சு, விடு. எப்படி பார்வதி இவ்வளோ அமைதியா இருக்கிற நீ? ஏன் அவ பண்ண தப்பு எல்லாமே உன் பொண்ணுக்கு செஞ்சதுடி. அவ உன் பொண்ணு புடவை தான் எரிச்சிருக்கா. உன் பொண்ணுக்கு தான் மருதாணியில கெமிக்கலை கலக்க பார்த்துருக்கா. அந்த நாய் எல்லா தப்பையும் பண்ணது உன் பொண்ணு என்கேஜ்மெண்ட்டை நிறுத்துறதுக்கு தாண்டி. உனக்கு கோவமே வரலையா? நான் இப்போ கோவப்பட்டு என்னடி பண்ண போறேன்? எனக்கு இந்த விஷயம்லாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தெரியும்டி. என்ன பார்வதி சொல்ற? அப்ப ஏன் என்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் நீ சொல்லல? சொல்ற நிலைமையில உண்மையிலேயே யாரும் இல்லடி. இப்போ கூட இவளாவே இந்த விஷயத்த சொல்லுவான்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. இவ கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயத்தை பற்றி பேசலான்னு இருந்தோம் நாங்கள். இல்லை, எனக்கு உண்மையிலே புரியல பார்வதி. எதுக்காக இவ பண்ண தப்பையெல்லாம் மறைச்சிங்க? சொல்ல முடியாத சூழ்நிலைடி. இல்லைடா, நான் உங்ககிட்ட மறைப்பண்ண சொல்லி எதையாவது. உன் பொண்ணு நல்லா லாக் ஆகிட்டு இருக்கடி, அதனால தான் என்னால் எதையுமே சொல்ல முடியல. லாக் ஆயிட்டாளா? ஆமாம் ஷில்பா, அந்த பொண்ணு சௌமியா இருக்கிறாள், அவள் கூட சேர்ந்துக்கிட்டு தான் உன் பொண்ணு இவ்வளோ தப்பியும் பண்ணிச்சு. அப்போ அவ பேச்சை கேட்டுக்கிட்டு தான் இவ இந்த வேலையெல்லாம் பண்ணாளா? 2 பேரும் சேர்ந்து தாண்டி எல்லாத்தையும் செஞ்சுருக்கிறாளுங்க. அப்புறம் அந்த சௌமியா இருக்கிறாளே, அவளுக்கு சந்தோஷம் மேலே ஆசை. அதனால் நந்தினிக்கும் சந்தோஷக்கும் கல்யாணத்தை நிறுத்தணும்னு பார்த்தா. அதுக்கு இந்த அம்மாவை நல்லா பயன்படுத்திக்கிட்டா. இவளுக்கு இந்த 2 கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. இன்னொன்று இவளுக்கு நந்தினி மேலே நல்லா போகிறாம. அது எல்லாத்தையும் அந்த சௌமியா சாதகமாக பயன்படுத்திக்கிட்டா. இப்போ அதை எல்லாத்தையும் வச்சு ஏதோ இந்த அம்மாவை பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கா அவ. ஆமாம்மா, அவகிட்ட தெரியாமல் ஹெல்ப் கேட்டு நான் மாட்டிக்கிட்டம்மா. என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பேசி பிரெயின் வாஷ் பண்ணி நந்தினியை எனக்கு பிடிக்காத அளவுக்கு ஆக்கினாம்மா அவ. எனக்கும் புத்தி இல்லாமல் போச்சும்மா. அவள் சொன்னதையெல்லாம் கேட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டம்மா. ஆனால் அந்த 3 தப்புதாம்மா நான் பண்ணேன். அதை தாண்டி வர எதையுமே நான் செய்யலம்மா. மற்றது எல்லாத்தையுமே அந்த சௌமியா தாம்மா செஞ்சா. மற்றது எல்லாமேனா சந்தோஷுக்கு இயற்கையெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகலடி, எல்லாத்தையும் அவள் தான் ஆளை வச்சு பண்ணியிருக்கா. ஐயோ, என்ன பார்வதி சொல்ற? ஆக்சிடென்ட் பண்ணது அவதானா?
ஆமாம்மா, அவ தான் பண்ணா. அவ சொன்னதை நான் செய்யலைங்கிறதுனால அண்ணனை ஆக்சிடென்ட் பண்ணி என்னை பயமுறுத்தினா. அண்ணனை ஆக்சிடென்ட் பண்ண விஷயம் தெரிஞ்சதும் நான் அவளை போய் அடித்தேன். அவள் என்னை திருப்பி அடிச்சிட்டாம்மா. கீழே தள்ளியெல்லாம் அடித்தாம்மா. என்னை அடித்து பிளாக்மெயில் பண்ணாம்மா. அடுத்தடுத்துன்னு ஒரு விஷயமா நான் சொல்கிறதையெல்லாம் செய்யணும்னு என்னை பிளாக்மெயில் பண்ணாமா அவள். என்ன பாரு சொல்லிக்கிட்டு இருக்கு இந்த பொண்ணு. ஆமாண்டி, ஆரம்ப கட்டத்தில் மணிமேகலை பண்ண தப்பையெல்லாம் அந்த பொண்ணு ஏதோ ரெக்கார்டு பண்ணி வச்சிருக்குது போல வீடியோவில். அதையெல்லாம் வச்சு பிளாக்மெயில் பண்ணி தான் அவள் சொல்கிற விஷயத்தெல்லாம் செய்ய சொல்லியிருக்கிறா. இவன் முடியாதுன்னு சொன்னதும் சந்தோஷம் ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கிறா. அதனால் மணிமேகலையே பயந்து போயிடுச்சு. அப்புறம் அந்த ஜோசியம் ஜாதகன்னு அந்த விஷயம்லாம் கூட போலி தாண்டி. எல்லாமே பொய்யான விஷயம்டி. நந்தினி ஜாதகத்தில் தோஷமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த குறி சொல்கிற பொம்பளை கூட போலியால் தாண்டி. ஐயோ, எவ்வளோ பெரிய வேலையெல்லாம் பார்த்துருக்குது பாரு அந்த சௌமியா. ஆமா, நீ எதுக்குடி அவளுக்கு பயந்து போன? நீ அதுலேருந்து வெளியே வந்து வீட்டில் இருக்கிறவங்க கிட்டலாம் உண்மையை சொல்ல வேண்டியதானே? எதுக்கு நான் என் வாயை மூடிக்கிட்டு இருந்தேன்? மற்ற நேரத்துலலாம் வாய் கேள்வியே பேசுவல்ல. நீ பண்ண தப்பையெல்லாம் எங்ககிட்ட சொல்லி எல்லாத்துக்கும் எங்ககிட்டலாம் மன்னிப்பு கேட்டு முடிச்சிருக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு இந்த பிரச்சனையை எதுக்கு இவ்வளோ தூரம் இழுத்து விட்ட நீ? அவ பாரு என்னென்ன வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்கிறான்னு எல்லாத்தையும் எங்ககிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே? சொல்லலந்தம்மா நினைச்சேன். ஆனால் எல்லாரும் என் மேலே கோவப்பட்டு கல்யாணத்தை நிறுத்திடுவீங்களோன்னு பயந்துட்டம்மா. அதுவும் இல்லாமல் மனோஜுக்கு விஷயம் தெரிஞ்சதுன்னா அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரோங்கிற பயத்துல தான் எல்லாத்தையுமே மறைச்சிட்டம்மா. அதை வச்சுதாம்மா சௌமியாவும் என்ன பிளாக்மெயில் பண்ணா. என் கல்யாணம் நடக்காம போயிடுமோன்ற பயத்துல தான் நான் சௌமியா சொன்னது எல்லாம் செஞ்சம்மா. சாரி, எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், மன்னிச்சிருக்கேன். அப்போ இப்போ மட்டும் என்ன தைரியத்தில் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க? இப்போ மட்டும் உன் கல்யாணம் நிற்காதா? இப்பயும் போயிட்டு சௌமியா சொன்னதையெல்லாம் செய்ய வேண்டியதானே? சாரி அத்தை, வேற வழி இல்லாமல் தான் அத்தை நான் அவள் சொன்னதையெல்லாம் செஞ்சுட்டேன். இப்போ என்னடான்னா அவள் சந்தோஷ் அண்ணனுக்கும் அவளுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு என்கிட்ட சொல்கிறா அத்தை. என்னால் அது எப்படி அத்தை முடியும்? நந்தினிக்கும் சந்தோஷ் அண்ணனுக்கும் கல்யாணம் நடக்கணும். அவள் தான் இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகணும். அதுதான் என் சின்ன வயசுலேருந்து ஆசையே. நான் அவங்க 2 பேரும் கல்யாணம் நின்று போகணுன்னு தான் நினச்சேனே தவிர அவங்க 2 பேரும் கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்னு எல்லாம் நினைக்கவே இல்லை. என் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் 2 மாதம் கழிச்சு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டோன்னு தான் நினச்சேன். மற்றபடி நந்தினிக்கும் அண்ணனுக்கும் கல்யாணம் எப்படியாவது நடக்கணும்னு நான் ஆசைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன். ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். இப்படியெல்லாம் பேசி உன்னை நியாயப்படுத்திக்காதபடி. நீ சரியான சுயநலவாதியாக இருக்க. அதனால தான் நந்தினிக்கும் சந்தோஷிக்கும் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கேன். ஆனால் அதெல்லாம் தெரிஞ்சு கூட எப்படி அந்த பசங்க உங்ககிட்ட பேசுதுங்கன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. சீ, உன்னை நினச்சாலே அருவருப்பாக இருக்கு எனக்கு. சாரிம்மா, நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு நந்தினிக்கும் சந்தோஷனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை தான்மா. ஆனால் என் கல்யாணம் நாளன்னைக்கு அவங்களுக்கும் நீங்கள் ஏற்பாடு பண்ணிட்டீங்க கல்யாணத்தை. அதுதான் எனக்கு பிடிக்காம போச்சு. அதனால தான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். ப்ளீஸ் எல்லாருமே நான் மன்னிச்சிடுங்க. 2 கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ ஆரம்பத்திலே எங்ககிட்டலாம் வந்து சொல்லியிருக்கணும். ஒரு வார்த்தை நீ சொல்லியிருந்தீன்னா உன் அண்ணனுக்கும் நந்தினிக்கும் 2 மாசம் கழிச்சே நாங்கள் கல்யாணத்தை வச்சிருப்போம். ஆனால் நீ என்னடானா எல்லாத்தையும் மௌனமா இருந்து கேட்டுக்கிட்டு இப்போ என்னடானா இவ்வளவு பெரிய கேவலமான வேலையை பார்த்து வச்சிருக்கிற. நீ எல்லாம் உன்னையெல்லாம் என் பொண்ணுன்னு சொல்றதுக்கு அசிங்கமா இருக்குது எனக்கு. அப்பா சாரிப்பா. அப்பா நல்லா கூப்பிட்டுறதம்மா. தடவையா என்ன நினைச்சு நானே அசிங்கப்படுறேன். சீ, உன் மனசு கோணாத அளவுக்கு தான் இங்கே இருக்கிற எல்லாருமே உன்னை பார்த்துக்கிட்டோம், உன்னை நல்லபடியாக தான் வளர்த்தோம். ஆனால் உனக்குள்ளே இவ்வளோ பெரிய கெட்ட இருந்திருக்கு பார்த்தியா? இதை நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உன்னை எல்லாரும் தப்பாக வளர்த்துட்டோமோ, தப்பான முறையில் வளர்த்து விட்டுட்டோமோன்னு என்ன நினச்சி எனக்கு அசிங்கமாக இருக்குது. எனக்கு விஷயம் தெரிஞ்ச அன்னைக்கே சென்னை கிளம்பி வந்து உன்னை 4 அடி இடிக்கணும்னு நினச்சேன். அந்த அளவுக்கு எனக்கு ஆத்திரமா இருந்துச்சு. ஆனால் நீ பேச பேச எனக்கு உன் மேலே இப்போ கூட பாவம் தான் வருது. பரிதாபமாக இருக்குது உன்னை நினச்சா. இங்கே பாரு, முடிஞ்சா உன்னை திருத்திக்கினே இரு. இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் பண்ணி நின்ற மூழ்கி போட்டுருவோம் உன்னை. 2 நாளைக்கு முன்னாடி தான் எனக்கே விஷயம் தெரியும். தெரிஞ்சதுலேருந்து தூக்கம் இல்லை, எனக்கு நிம்மதி இல்லாமல் போச்சு. உன்னை நான் என் பொண்ணு மாதிரி தான் பார்த்தேன். தோ என் புள்ள ராகுலை விட நான் உன் தான் அதிக பாசம் வச்சு வளர்த்தேன். இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டல நீ. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. நீ இந்த மாதிரியெல்லாம் ஒரு பொண்ணு என்னை போட்டு மிரட்டின்னு இருக்கிறா, நான் ஏதோ ஆரம்பத்தில் தப்பு பண்ணிட்டேன், என்னை எப்படியாச்சும் என்னை காப்பாற்றி விட்டுருங்க டாடின்னு என்கிட்ட ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருக்கலாம்ல. நான் இதையெல்லாம் சரி பண்ணியிருப்பேன்ல. இப்போ பார்த்தல எவ்வளோ பெரிய தப்பு நடந்து போச்சுன்னு. நந்தினிக்கும் அண்ணனுக்கும் கல்யாணமே நின்று போச்சு. இதெல்லாம் தேவையா? இதெல்லாத்தையும் ஏன் நீ செஞ்ச? ஏன் செஞ்ச நீ? எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரில. இன்னொரு தடவை ஆனால் நீ என்ன அப்பா நல்லா கூப்பிட்றாத, இந்த டேடி கீடினெல்லாம் என்கிட்ட வந்துடாத. இதனால தான் நான் சொல்லாம இருந்தேன். எல்லாரும் என்கிட்ட கோவப்படுறீங்க. கோவப்படாம பின் எல்லாரும் கைத்தட்டி பாராட்டுவாங்களா இல்லை உனக்கு கொஞ்சுவாங்களா? நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க?
மூஞ்ச முகரையும் பாரு, இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கே தவிர கொஞ்சம் கூட புத்தி இல்லை உனக்கு. கூட பிறந்த அண்ணனுக்கு துரோகம் பண்ணுறோமே, இத்தனை வருஷமாக பழகின நட்புக்கு துரோகம் பண்ணுறோமேன்னு கொஞ்சம் கூட மனசு கூசலையா உனக்கு இந்த வேலையெல்லாம் செய்யும்போது? ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், இந்த 2 கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு. தாராளமாக சந்தோஷம் கொண்டாந்துடிக்க கல்யாணத்தை தள்ளி வச்சிருப்போம். இப்படி பண்ணிட்டியேடி நீ, ஆனா என் வயிறு எரியுதுடி. இந்த எல்லா தப்புக்கும் அடிப்படையே உன் சுயநல புத்தியும் பிடிவாத குணமும் தாண்டி. இந்த 2 தான் உன்னை அழிச்சுக்கிட்டு இருக்கு. இத்தனை நாளாக இந்த சோறு விஷயத்துல தான் நீ சுயநலமாக இருக்கன்னு நினச்சேன். இல்லை இல்லை, நீ உன் வாழ்க்கை மேலேயே பயங்கர சுயநலமாக இருக்க. உனக்கு மட்டும்தான் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும், உனக்கு மட்டும்தான் எல்லாம் சரியாக இருக்கணும், உனக்கு மட்டும்தான் எல்லாம் கிடைக்கணும்னு ஒரு புத்தி இருக்கு பத்தியா உனக்கு. அது இருக்கிற வரைக்கும் நீ இப்படித்தான் இருப்ப. சாரிம்மா, எல்லாரும் நம்ம மன்னிச்சிருங்க ப்ளீஸ். இதுக்கு மேலே எதுவும் சொல்லாதீங்க. இதுக்கு மேலெல்லாம் வாங்கிட்ட பேசுறதுக்கு ஒன்றும் இல்லடி. உன் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணுங்கிறதுக்காக தானே இவ்வளோ சுயநலமாக இருந்தேன், இவ்வளோ கேவலமான வேலையெல்லாம் பார்த்தேன். இந்த கல்யாணத்தை நடத்துறதுல எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லடி. உன் கல்யாணம் நின்று போட்டோண்டி. ஷில்பா சும்மா ரெடி, அப்படியெல்லாம் பேசாத. இல்லை பாரு, அமைதியாரு. எனக்கு இதுக்கு மேலே இந்த கல்யாணத்தை நடத்துறதுலலாம் எந்த விருப்பமும் இல்லை. கல்யாணங்கிறது நல்ல மனசார நிம்மதியாக சந்தோஷமாக எந்த ஒரு சலனமும் இல்லாமல் நடத்தணும்டி. ஆனால் இவ்வளோ கேடு கெட்ட வேலையை இவ பார்த்துருக்கான்னு தெரிஞ்சோம் எப்படி மனசை தேத்திக்கிட்டு கல்யாண வேலையை பார்க்க முடியும்? என்னாலலாம் முடியாது. நான் இந்த கல்யாணத்தை நிறுத்த தான் போகிறேன்.